இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் 3 ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். அதில் இறால் மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். சீசனாக வந்துடுச்சு. ஆனால் நல்ல இறால் மீன் கிடைக்கல. அதுவுமே இந்த பிங்க் கலர் இறால்னா நல்லா இருக்கும். அதனால பிங்க் இறாலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கியாச்சு. இவ்வளோ மீனுமே 100 ரூபாய் தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மசாலா போட்டு கிரேவி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான். அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் என்னென்னா சாலை மீன் ஃப்ரைக்கு நல்லா இருக்கும். அதனால சாலை மீன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே 50 ருபீஸு. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது பக்கத்தில் ஊரம்புன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் வாங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் என்னென்னா ஐல மீன். இந்த ஏரியாவில் ஐல மீன் ரொம்ப ஃபேமஸ். அதனால ஐல மீன் வாங்கிடலாம். அதுவும் குழம்பு வைக்கிறதுக்கு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐல மீன் வாங்கிடணும். இதுவுமே 100 ருபீஸ் தான். 6 ஐல மீன், மொத்தம் 5 தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் 1 எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம எல்லா மீனும் சேர்த்து வாங்கினதில்ல 1 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. நல்லா பெரிய பெரிய மீன் தான். இதுவுமே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். கொஞ்சம் குழம்பு வைக்கணும், கொஞ்சம் ஃப்ரைக்கு மசாலா தடவி வச்சு நெக்ஸ்ட் எடுக்கணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.